ஹலோ காய்ஸ், நாங்கள் ரீசெண்டாக சென்னை தாங்க போயிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அக்காவோட வீட்டுக்கு தாங்க. அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, தூக்கிட்டு வந்து இங்கே ஒரு 4 நாள் இருக்கலாம்லன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் சரி லீவ் கிடச்சா போயிடலான்ட்டு இருந்தோம் அப்பாவுக்கும் எனக்கும். லீவ் கிடச்சா சொல்லுங்கள், நானே வேணாலும் புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் சரி லீவ் கேட்டோம், 2 பேர்த்துக்குமே அந்த டைமில் கிடச்சிருச்சு. சொன்ன உடனே புக் பண்ணிட்டாங்கங்க ட்ரெயினில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அவ்வளோ ஒரு சில்லான கிளைமேட்டுங்க. பட் அங்கே சென்னை போனோடனேயும் 10:00 11:00 காலையிலேயே வந்துட்டு அவ்வளோ ஒரு அனலாக இருக்குது. வெயில் அந்தளவுக்கு இருந்ததுங்க, வெளியவே போக முடியாது அப்படி இருந்தது. அப்புறம் அடுத்த நாள் அந்த நாள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் எங்கே போகணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், பக்கத்தில் ஜூடியோ ஏதாவது இருந்தால் கூப்பிட்டு போங்க, நான் ஒரு ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களுமே எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடியே. இங்கே வந்தால் எடுத்து தரேன் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதனால சரி ஜூடியோ போகணுன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போனோடனே எனக்கு ஒரு ஷூ தான், இது வந்து ரொம்பவே பிடிச்சிச்சுங்க. பட் பார்த்தா சைஸ் சின்னது. அதனால் அடுத்த சைஸ் பார்த்தேன், அடுத்த சைஸ் கிடச்சிருச்சுங்க. சூப்பர்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. அப்புறம் அவங்களுக்குமே ஏதோ ட்ரெஸ் பார்க்கணுன்ட்டு இருந்தாங்க. அதனால் மாமாவுக்கும் அக்காவுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் அதுக்குள்ளே அம்மாவை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னையும் எடுத்துக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வேணுமோ. அப்போ நான் பார்த்தேன், எனக்கு ட்ரெஸ் எதுவுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க. எனக்கு ஷூ மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஷூ எடுத்துட்டேன். தம்பிக்கு மட்டும் ஒரு பேக்கி பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் வாங்கி கொடுத்தாங்கங்க. பேக்கி பேண்ட் பார்த்திங்கன்னா 600 கிட்ட வந்தது. அண்டு டிஷர்ட் பார்த்திங்கன்னா 150 தாங்க. சூப்பராக இருந்தது ரெண்டுமே. குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நல்லாவே இருக்குது ஜூடியோவில். கிளாத் வைஸ் சூப்பராக இருக்கும் எப்போயுமே, அதெல்லாம் அங்கேயே எடுத்தாச்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி பேகு பார்த்துட்டு இருந்தேன். என்ன வேணும்னு கேட்டாங்க, அதனால சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட்டு பேக்கெல்லாம் வந்து அவ்வளோவா பிடிக்கல எனக்கு, அதனால் வச்சுட்டேங்க. அப்புறம் அக்காவுக்கு செருப்பு பார்த்துட்டு இருந்தா, வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா அவளுக்குமே எதுவுமே பிடிக்கல, வாங்கலை. ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்தாங்க. மாமாவுக்கு 2 டிஷர்ட்டும், அவங்களுக்கு ஒரு குர்த்தி மாதிரி ஏதோ எடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். வெளியே போகலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது, கிளைமேட் ஒரு மாதிரி இருந்தது. சரி பீச் போகலான்னு சொல்லிட்டு இருந்தால் இப்படி இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வெளியே போகிறப்ப பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இதாக தாங்க இருந்தது, அதனால் பீச் போனோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆட் பண்ணுறேன். இப்படி தாங்க எங்களோட டே போச்சு. வாங்கிட்டு வெளியே வந்தோடனே பீச்சுக்கு கிளம்பி போனோங்க. இதுதான் எங்களோட டே. பாய்.